Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோகிலாபுரம் பகுதியில் பெய்த கனமழையால் சுமார் 120 ஏக்கரில் பயிரிடப்பட்ட அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். விவரங்கள் வழங்குகிறார். தர்சினி, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 4 நாட்களாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக உத்தமபாளையம் அருகே உள்ள கோகிலாபுரம் பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் பார்த்தோம் என்றால் மழையினால் தன்னை சாய்ந்து உள்ளது. இதன் காரணமாக பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்து வருகின்றன. தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த உத்தமபாளையம் அடுத்துள்ள கோகிலாபுரம் பகுதியில் விவசாயிகள் சுமார் 120 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் நெல் விவசாயத்தை செய்து வருகின்றனர். இப்ப தற்பொழுது 2ஆம் முக அறுவடை பணிகள் தீவிரமடைந்து வரும் சூழலில் பார்த்தோம் என்றால் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக கோயிலாபுரம் பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் முற்றிலும் தண்ணீரில் படுத்து சாய்ந்து உள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் தாங்கள் செலவு செய்த பணத்தை கூட ஏற்க முடியாது என்றும் 40 மூடை வரக்கூடிய ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட 20 மூடை மட்டும்தான் வரும் பகுதிக்கு பகுதி நஷ்டம் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருகிறது. தர்சினி, தற்போது பார்த்தோம் என்றால் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் 2ஆம் முக நெல் அறுவடை பணிகள் கடந்த 4 தினங்களாக நடைபெற்று வரும் சூழலில் கனமழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சாய்ந்துள்ளது பெரும் வருத்தத்தையும் கவலையை ஏற்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தர்சினி, விவரங்களுக்கு நன்றி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.